நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நமக்கு நல்லது நடந்தாலும் நமக்கு கெட்டது நடந்தாலும் நம்ம சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க. வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்தாலும் அது உங்களால் மட்டும்தான் ஆக முடியும். நீங்கள் இன்றைக்கி இன்றைய பொழுதை சந்தோஷமாக கழிக்கணும், சந்தோஷமாக இன்றைய பொழுது நமக்கு அமையணும், நாம் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னாலும் நம்மளால் தான் முடியும். அதே இந்த பொழுது எல்லாம் காலியாகி நம்மளை ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளாக்குனாலும் நம்மளால் தான் அது நடக்கும். அதான் நன்றே வருகினும் தீதே வருகினும். அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டே இருக்கு. அந்த அபிராமியோடைய பாதத்தில் நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவள் பார்த்துப்பான். அதனால் நமக்கு மற்றவர்களால் எந்த கெடுதல் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மால் நம்மளை எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். என் உறவுகளே, என் சொந்தங்களே, உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா, என் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா, என் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா, சம்பாதிக்கிற காசு தங்க மாட்டேங்குது, எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, தண்ட செலவு அதிகமாக வருது, நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நான் செலவு பண்ணாலும் கோடியில் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு ஒரு கௌரவம் வர மாட்டேங்குது, நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. இது மாதிரி கேள்விக்கு மேலே அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், ஆனால் என் வீட்டில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன், ஆனால் எனக்கு வீட்டில் ஒரு சொந்தம் கூட இல்லை. நான் என்னை விரும்பினவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னை நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன், இன்றைக்கி என் பிள்ளைங்க பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி பல பிரச்சனைகள். ஆசைப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அடிமட்டத்தில் நிற்கிறேன், சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. இப்படி பல வசனங்கள் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு மாறிடாதா அப்படின்னு தீபாவளி பொங்கல் மாதிரி கிரகப்பெயர்ச்சிகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முதல்ல நாம் சில விஷயத்தை பேஸ்மெண்ட், சில விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும். எதையெல்லாம் சரி பண்ணணும் வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும், நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட சக்தி இருந்தாலும் நிச்சயம் விலகும். அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லதே நடக்கும். கல்லடியில் பட்டாலும் கண்ணடியில் பட முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பகுதி நம்மளுடைய நஷ்டத்திற்கு காரணமே கண் திருஷ்டி தாங்க. இந்த மேஷராசிக்காரவங்க ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட அது எப்படி தான் மற்றவங்களுக்கு ரூமராக தெரியும்னே தெரியாது. சின்ன விஷயமாக தான் இருக்கும். சார், நான் சும்மா ஒரு சீப்பு வாங்கி தலை சீவணும் சார், இவ்வளவு தான். ஆனால் இந்த சீப்பு எங்கே வாங்கினீங்க? மேஷராசி என்றைக்கும் ஒரு பேசும் பொருளாக மாறுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல பேருடைய பினாமியாக கூட மாறுவாங்க. மேஷராசியை வச்சு தான் சில பேர் முன்னுக்கே வருவாங்க. ஒரு ஊர்லேயே பார்த்தீங்கன்னா யாரையாவது ஐடென்டிஃபிகேஷன் காட்டணுன்னா மேஷராசிக்காரவங்கள தான் காட்டுவாங்க. நீங்கள் அந்த தெருவில் அவர் இருப்பார் பாருங்களேன், அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு யார், இந்த தெருக்காரவங்களா? என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த ஒரு பெரிய ஊர் இருக்கும், அதில் எத்தனையோ பேர், அது ஜாதிக்காரவங்க இருக்கலாம், ஒரு தொழில்காரவங்க இருக்கலாம், வியாபாரத்தில் உள்ளவங்க இருக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவங்க இருக்கலாம். ஆனால் அந்த மேஷராசிக்காரவங்களை மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவர் இருக்கார் அந்த தெருவான்னு கேட்பாங்க. இதுதான் மேஷராசியோடைய பெரிய பலம், பலகீனம். அப்போ
மேஷ ராசிக்காரவங்க எங்கே நீங்கள் வெளியூரில் ராத்திரி 4 மணிக்கு விடிய காலையில் இங்கே யாருக்குமே தெரியாமல் நான் கிளம்பி போகிறேங்கன்னாலும் நீங்கள் எங்கே போயிருக்கீங்கிறது அந்த தெருவில் உங்களுக்கு தெரியும். உங்கள் கார் எடுத்தால் தெரியும், உங்கள் வண்டி எடுத்தால் தெரியும், எப்படி நடக்குதுன்னே தெரியாது. நீங்கள் இபி ஆஃபீஸ் போய் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தால் கூட தெரியும். இன்றைக்கி இபி ஆஃபீஸுக்கு இந்த மேஷ ராசிக்கார் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்மளுடைய நடவடிக்கைகளில் நமக்கே. அதனால தான் என்னென்னா நம்ம குடும்ப விஷயங்கள் நிறைய கசிவுகளை ஏற்படுத்தும். நம்ம குடும்பத்தை பற்றி இன்னொருத்தன் பேசாமல் இருக்கவே மாட்டான். வெத்தலையை போட்டு மெல்ற மாதிரி மெல்லுவான். இதில் எல்லாம் மீண்டு நாம் வரணுமே. அப்போ ஏதோ ஒரு பவர் நம்மக்கிட்ட இருந்தால் தான் இதிலிருந்து மீண்டு வர முடியும். இதுக்கு முதல்ல மேஷராசிக்காரங்களுக்கு மன பயம் இருக்கக்கூடாது. அந்த முருகனை நம்புங்க. வேல் கொண்டு முருகன் உங்களை காப்பாற்றுவார். உங்களுடைய வெற்றியே உங்களுக்கு பயம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான். சார் எனக்கு பயம் இருக்குது சார், அந்த பயத்தை வெளியில் காட்டிக்காமல் இருங்க பிரபு. ராஜாக்களா பிரபுகளே, வெளியில் காட்டிக்காமல் இருங்க. உடனே ராணியம்மாலாம் கோச்சிக்கக்கூடாது. இப்போ பெண்களுக்கு இது கிடையாதா அப்படின்னு. என் தோழிகளே, ராணியம்மாக்களே, நீங்களும் அதே தான். வெளியில் பயத்தை கட்டிக்காதீங்க. அசதராமல் பார்ப்போம், நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இதை தான் மேஷராசி முதல்ல முடிவெடுக்கணும். இந்த பயம் இல்லாத தோற்றத்தை மேஷராசி வெளியில் கொண்டு வந்து அவரா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வரணும். இதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் எடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் மேஷராசிக்காரர்கள் படிக்கணும். முடியல சாமி, எனக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, எங்கள் மொழியில் இந்த கந்த சஷ்டி கவசத்தை எனக்கு புரியலன்னு சொன்னால் கூட யூடியூப்பில் போட்டு கேட்கணும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 6 விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றணும். நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகும். உங்கள் மனசில் நல்ல ஒளி வெள்ளம் ஏற்படும். எல்லாரையும் சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். நிச்சயமாக சொல்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வர முடியும். எல்லாம் சிறு பரிகாரங்கள் தான், ஒன்றும் பெரிய பரிகாரங்கள்லாம் கிடையாது. இது பரிகாரங்கிறத விட ஒரு வழிகாட்டி. முதல்ல என்ன நம்ப போகிறோம்? இந்த உலகத்தில் நான் எது செஞ்சாலும் வெளியில் தெரிய தான் போகுது. நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கிறேன், அதனால் என்னை இந்த உலகத்தில் உள்ளவங்க என்னை வாட்ச் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதையெல்லாம் இந்த கண் திருஷ்டியிலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் முதல்ல கந்த சஷ்டி கவசம் செவ்வாய்க்கிழமை படிக்க போகிறேன். டெய்லி படிக்கலாமா? ரொம்ப நல்லது. 6 தீபம் செவ்வாய்க்கிழமையில் உங்கள் வீட்டில் ஏற்றணும். நெய் விளக்கு ஏற்றணும். நெய் இல்லை சாமின்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. செம்பருத்தி பூன்னு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி பூவால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. செவ்வரளி பூன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, சிகப்பு கலர் பூ, இந்த பூவால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முருகனுக்கு அந்த பூவை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சாலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 6 வாரம் மஞ்சள், அதாவது ஒரு பக்கெட்டு தண்ணி, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு 2-3 சிட்டிகை பச்சை கற்பூரம், இதை போட்டு அந்த தண்ணியை நல்லா கலக்கிட்டு வீட்டில் மாப்பு போட்டு விடுங்க. எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணி விடுங்க. வீட்டு வாசலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி மஞ்சள் தடவி வீட்டு நிலப்படியில் வைங்க. அதில் குங்குமத்தை கலந்து, மஞ்சளும் குங்குமமும் கலந்து வைங்க. இதை செவ்வாய்க்கிழமை செஞ்சு பாருங்கள். 6 வாரம். இந்த 6 வாரம் முருகனுக்கு அர்ச்சனை, 6 வாரம் எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி எடுத்து வைக்கிறது, 6 வாரம் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறது, மாப்பு போடுறது. அந்த நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் மஞ்சள் கலக்கணும். முடிஞ்சால் 2 ஏலக்காய் கூட கலந்துங்க. ஏலக்காய் பொடி சொல்லுவாங்க. 6 தீபம் போட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் கந்த சஷ்டி விரதம் இருங்க. முடிஞ்சால் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுங்க இந்த மந்திரத்தை சொல்லி. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பிடி வேப்பலை, நல்ல கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பிடி வேப்பலை உங்கள் வீட்டு வாசலில் கட்டுங்க. ஒரு பிடி வேப்பலை உங்கள் வீட்டு வாசலில் கட்டுங்க.
சரவணபவ மந்திரத்தை 108 முறை செவ்வாய்க்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் இதை நீங்கள் சொல்லி வரும் பொழுது இந்த 6 வாரத்தில் எந்த கெட்ட சக்திகள் வீட்டில் இருந்தாலும் அது விலகும், நல்ல சக்தியாக மாறும். செஞ்சு பாருங்க, பலனடைங்க. மேஷராசிக்காரர்கள் வீட்டில் இனிமே துஷ்டமான விஷயங்கள் நடக்காது, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். முருகனை நம்பி செஞ்சு பாருங்க. இது சிறு பரிகாரம் தான், நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை பண்ணுங்க, நல்லது நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும், எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாமல் செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாமல் செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க, நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும், எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது. முதல் விஷயம், உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள், ஒரு பத்தி, சென்டெல்லாம் அடிச்சுக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே. இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும், அவ்வளவுதான். வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, கெட்ட வார்த்தைகளை. அதை சுத்தமாக தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க, உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி, கடுமையாக எங்களுக்கு செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலாம்? என்னோடய தொழிலில் பெரிய லாஸ், என் குடும்பத்தில் பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு, நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு, பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு, ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு, வெல்லம் பச்சரிசி வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல, சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே, நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்பான். உங்கள் வீட்டு வாசலில் செய்யுங்கோ, அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும், எல்லா கெட்ட சக்தியும் வெளியில் வந்துடும், நல்லது நடக்கும். நம்புங்க, இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது. இந்த பதிவை கேட்குறவங்க
இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி, அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.